முன்னாடியே நான்வெஜ் லஞ்ச் காம்போ பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து மட்டன் ரெசிபீஸில் செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நான்வெஜ் லஞ்ச் காம்போ வந்து காடையும் ஃபிஷ்ஷும் வச்சு செய்ய போகிறோம். இப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா நிறைய செய்யலாம், எல்லோரும் சாப்பிடலாம். பட் ஒருத்தர் 2 பேர் வந்திருக்காங்கன்னா அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக செய்யறதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் நான் இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிளான நான்வெஜ் லஞ்ச் காம்போ. என்னென்னலாம் செஞ்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். காடை பிரியாணி, அதுக்கு சைடிஷாக கார்லிக் எக் கறி, அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு காடை மிளகு கறி வித் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சூப், காடை சூப்பு. சூப்னாவே காடை சூப் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால காடை சூப். அப்புறம் ரசம், புளி ரசம். கடைசியாக நன்னாரி சர்பத். நான் இன்னைக்கு வந்து தயிரோ இல்லை மோரோ வைக்கல. ஏன் வந்து இதில் தயிர் மோர் சேர்க்கலன்னா மீன் சாப்பிடும் போது தயிர் மோர்லாம் சேர்க்கக்கூடாது. அதனால நான் இன்னைக்கு தயிர் மோர்லாம் எதுவும் வைக்கல. சரி, நம்ம செஞ்சு வச்சிருக்க டிஷ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் காடை பிரியாணி. பிரியாணிக்கு தொட்டுக்க கார்லிக் எக் கறி. நான் இன்னைக்கு ஃபிஷ் செஞ்சுருக்கிறதுனால தயிர் பச்சடி வைக்கல. ஒயிட் ரைஸ், அதுக்கு காடை மிளகு கறி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, மசாலா மீன் வறுவல். காடை ரெசிப்பியில் முக்கியமான ஒரு டிஷ் காடை சூப். அப்புறம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு புளி ரசம். இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்பைஸியாக இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் நன்னாரி சர்பத் பருகலாம். நான் செஞ்சா இது சாப்பிட்டு பார்த்தா தான் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நம்புவீங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிட்டு பார்த்தா நான் செஞ்சது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்க சாப்பிட்டு பார்த்து சொன்னா பரவாயில்ல. நான் சைவ பிரியராச்சே. பரவாயில்ல. எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்லுங்க. நான் புதினாலாம் போட்டுருக்கு, வாசனை வந்து கும்முன்னு தூக்குது. சாப்பிட்டு பாருங்க. இதுவா? நானா? நல்ல டேஸ்டா இருக்கு. வச்சு சாப்பிடணும், இப்படி வாயில வச்சு சாப்பிடணும். இது பாருங்க, இது இன்னொரு மீன். இது சின்னதா இருக்கும்போது பொரிச்சது, இது பெருசா இருக்கும்போது பொரிச்சது. நல்ல டேஸ்டா இருக்கு. பார்த்தே கண்டுபிடிச்சிங்க டேஸ்டா இருக்கு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம் வெந்திருக்கா இல்லையான்னு. வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்து ஓகே டேஸ்ட். இதுதான் மீன். ஐயோ, சரி முட்டையாச்சு சாப்பிடுங்க. இது வந்து கார்லிக் எக் கறி. ஓ, கார்லிக் எக் கறியா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. ஆமாடா. இந்த பூண்டு வாசனை அருமையா இருக்கு. பக்கவா இருக்கு. வேற ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? வேற எல்லாம் நீ ட்ரை பண்ணு. என்னப்பா அது ஃபிஷ்ல ஏதோ எடுத்துட்டு இருக்க? புதினா மாதிரி? இல்ல, மேல இருக்க தோல். ஓ. எப்படி இருக்கு? பக்கா. மீனை சாப்பிட்டாச்சு, அடுத்து காடையை டேஸ்ட் பண்ண வேணாவா? காடையா? இது வந்து காடை மிளகு கறி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மசத்தலா இருக்கு. வேற என்ன டேஸ்ட் பண்ணணும்? நன்னாரி சர்பத். எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா நன்னாரி சர்பத், அதுவும் பானையில செம்மையா இருக்கும். சில்லுன்னு இருக்கும். அதுவும் நன்னாரி சர்பத் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நான் இது ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல, நார்மலாக போட்டது தான். பானையில் ஊற்றிட்டு இருக்கிறதுனால சில்னஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு லஞ்ச் காம்போல ஒரு சிம்பிளான நான்வெஜ் லஞ்ச் காம்போ பார்த்தாச்சு. இது வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சும்மா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தானே, அதனால சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கு. மறுபடியும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.